புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். இன்னைக்கு மனிதாபிமானம் அப்படிங்கிறது காத்துல கரைஞ்சே போயிடுச்சு அப்படிங்கிறத உணர்த்தும் சம்பவங்களாக மனநல காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் கொடூரமாக அடித்தே கொலை செய்யப்பட்டு யாருக்கும் தெரியாம ஒரு தோட்டத்திலேயே புதைத்த சம்பவத்தை பற்றியும், சேலத்தில் மூதாட்டியை கொடூரமாக கொலை செஞ்சு நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போன கொள்ளையனை போலீசார் சுட்டு பிடிச்ச சம்பவத்தோட ஒசூர்ல இளைஞனை நண்பர்களை பண விவகாரத்தில் அடித்தே கொலை பண்ணி காட்டில் புதைச்சிருக்கிறாங்க. அந்த பகீர் சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மனநல காப்பகத்தில் சிறுவனை கொன்று புதைத்த பயங்கரம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மகாலிங்கபுரம் முல்லை நகரில் இருக்கக்கூடிய யுத்ரா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் நடத்தப்படக்கூடிய ஒரு காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயதான வருண் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட சம்பவத்தில் காப்பக நிர்வாகிகளை வருணை அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி அவங்களுடைய தோட்டத்திலே புதைத்த பயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கு சமூகத்தில் பெருகி கிடக்கும் மறுவாழ்வு மையங்கள், தொண்டு நிறுவனங்கள் போன்றவை சேவை மனப்பான்மை என்ற பெயரில் விளம்பரங்களுக்காகவும் பணத்திற்காகவும் செய்யும் அக்கிரமங்கள் ஏராளம். இதற்காக ஒன்றும் அறியாத மனநலம் பாதிக்கப்பட்ட பலரையும் அவர்கள் பலியாக்கி விடுகின்றனர். இதனை உணர்த்தும் விதமாக தமிழகத்தில் பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கடந்த வாரத்தில் கோவை பொள்ளாச்சியில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உண்டு உறைவிட பள்ளியில் நடந்த சம்பவம் ஒன்று பலரது நெஞ்சையும் உலுக்கி இருக்கிறது. கோவை மாவட்டம் சோமனூர் கரவள்ளி மாதாப்பூரை சேர்ந்த ரவிக்குமார் தன்னுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயதான மகன் வருண்காந்தை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகரில் இருக்கும் யுத்ரா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் நடத்தப்படும் காப்பகத்தில் லட்சத்திற்கும் மேல் கட்டணமாக கட்டி சேர்த்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி காப்பகத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தவர்களை ஆழியாருக்கு சுற்றுலா அழைத்துச் சென்ற பொழுது வருண்காந்த் காணாமல் போனதாக அவரது தந்தைக்கு காப்பக நிர்வாகிகள் தகவல் அளித்துள்ளனர். இதை கேட்டு பதறிப்போன வருணின் பெற்றோர் காப்பக நிர்வாகிகளின் உதவியுடன் பொள்ளாச்சியில் பல இடங்களுக்கும் சென்று தேடி உள்ளனர். ஆனாலும் வருண் குறித்து எந்தவிதமான தகவலும் கிடைக்காத நிலையில் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் வருண் காணாமல் போனது குறித்து புகார் அளித்தனர். இதையடுத்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன வருண் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அதில் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக முதலில் வருண் சுற்றுலாவே செல்லவில்லை என்ற திடுக்கிடும் தகவல் வெளிவந்தது. இதனால் உஷாரான போலீசார் காப்பக நிர்வாகிகளை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து அவர்களிடம் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போதுதான் போலீசாருக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக காப்பக நிர்வாகிகள் வருண்காந்தை அடித்து சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்ததோடு வருணின் உடலை மனநல காப்பக உரிமையாளர்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைத்த பகீர் தகவல் தெரிய வந்தது. நாங்கள் கரவழிமுதற்பூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் மனநலம் சரியில்லாத காரணத்தினால அவங்க வயசு 22 ஆகிடுச்சுங்க. 22 வயசு ஆகிடுச்சுங்க அந்த குழந்தைக்கு. நாங்கள் பல ஸ்கூலில் எல்லாம் விட்டு அவனை ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கடைசியாக வந்து இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து எங்களுக்கு நண்பர்கள் மூலிமா அவர் வந்து எங்களோட உறவினர் பையங்க. அவங்க அப்பாவோட கடுமையான முயற்சியில் பையனை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்துங்க. இந்த ஸ்கூலில் அட்மிஷன் நல்லா இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து குழந்தைகள் நல்ல முறையாக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்தபோது அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா அதாவது வந்து கேம்ஸு, ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே இருக்குது, நல்லா பார்த்துக்குவோம். அதுபோக பெட்ஸ் இருக்குன்னு நல்லா சொன்னாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பையனை கூப்பிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி வந்தோம். வந்து பார்க்குற போது ஸ்கூல் தரமாக இருந்தங்காட்டிக்கு பையனுக்கு பிடிச்சி போச்சு, இருந்துக்கிறேன்னு சொன்னானுங்க. திரும்பி 4ஆம் தேதி வந்து அந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுங்க. அட்மிஷன் போடுறது என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ்னாங்க. அது அவர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறனாலேங்க இந்த ஃபீஸ் நாங்கள் கட்டிடுறோங்க, மாதம் 25,000 ரூபா கட்டுறங்கிற மாதிரி சொல்லிங்க 2 தடவை அட்வான்ஸும் 3 ஃபீஸும் கட்டியிருக்காருங்க. இப்போ
கடந்த 13ஆம் தேதி அவனோட பிறந்தநாள் வர்றதுனால நாங்கள் துணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு குழந்தையை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அனுமதிக்கல. அது காரணம் என்னென்னா, எங்களுக்கு அட்மிஷன் போடுறதே என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைய வந்து நீங்கள் 6 மாதம் பார்க்கக்கூடாது, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஹோம் சிக் வந்துரு. அப்போ இந்த குழந்தை ஹோம் சிக் வந்துச்சுன்னா இதனால் எல்லா குழந்தைகளும் பாதிக்கு. அதனால் இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைய நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து குழந்தைய வந்து சரிங்க, எங்களுக்கு குழந்தைய நல்லா கொண்டு வந்தால் போகுது அப்படிங்கிற ஒரே முடிவில் வந்து குழந்தைய நாங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டோங்க. அப்புறம் ஒரு 15ஆம் தேதி வாக்கில் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து குழந்தை வந்து ஆலியார் டேம் போயிட்டு வரும்போது குழந்தை மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நீ கொஞ்சம் வாங்கினாங்க. அப்புறம் நாங்களும் வந்தோம். எங்கள் கூட அவங்களும் சேர்ந்து போராடி எல்லா பக்கம் தொலைவிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குழந்தைய அங்கே இருக்குது இங்கே இருக்குது, எங்களுக்கு ராங் கால் நிறைய வந்துகிட்டே இருந்ததுங்க. அதுபோக சுற்று வட்டு இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் ஒளிபெருக்கி வாயிலாகவும் நோட்டீஸ் வாயிலாகவும் எங்கள் உறவினர்கள் வாயிலாகவும் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லி குழந்தைகளை தேடுற முயற்சியில் கடுமையான முயற்சியில் 6 நாட்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. இதில் எந்தவித முன்னேற்றம் நடைபெறாத காரணத்தினால எங்களுக்கு ஒரு சில டவுட் வந்தங்காட்டிக்கு நாங்கள் டைரெக்டாக எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போய் எஸ்பியை சந்திக்கிறதுக்காக போடுவோங்க. அப்போ போகும்போது எஸ்பி இங்கே இருக்காருன்னு சொன்ன தகவல் வந்து நாங்கள் திரும்பி இங்கே வந்துட்டோம். அப்போ வந்தோடனே ஏஜிபி மேம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க, நான் இருக்கேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தைய நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன், எங்களுக்கு நம்பிக்கை வாருதுன்னு சொன்னாங்க. அவங்களோட வார்த்தையில் கேட்டு நாங்களும் அமைதியாக இருந்தோம். ஆனால் அவங்க சிறந்த முறையில் பணியாற்றி சம்மந்தப்பட்டவங்களை வந்து உடனடியாக வந்து ஒரு 2 பேர் 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி விசித்து சொன்னாங்க. இதற்கிடையில் போலீசார் விசாரணையின் பொழுதே காப்பக உரிமையாளர்களான கவிதா, லக்ஷ்மணன், ஷாஜி, கிரிராம் ஆகியோர் தலைமறைவாகியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் மீது அடித்து துன்புறுத்துதல், கொலை, தடயங்களை அழித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த மகாலிங்கபுரம் போலீசார் உதவி காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் தலைமையில் 8 தனிப்படைகளை அமைத்து தலைமறைவான காப்பக நிர்வாகிகளை தேடி வந்தனர். படிப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். மாதம் 40,000 ரூபாய் அதற்கான கட்டணத் தொகையை செலுத்தி கொண்டிருந்திருக்கிறார். இப்போது அவர் திடீரென்று காணவில்லை என்று சொன்னபோது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களே இவர்களோடு சேர்ந்து தேடுவதைப் போல 1 வார காலமாக தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்போது இப்படிப்பட்ட ஒரு சோகமான விளைவு நடந்திருக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகு நம்முடைய சூலூர் எம்எல்ஏ கந்தசாமி அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் அவர் வந்து என்னிடத்திலே தகவல் சொன்னார். நானும் வந்து இப்போது காவல்துறை ஏஎஸ்பி அவர்களையும் ஆய்வாளர்களையும் சந்தித்து கேட்டிருக்கிறோம். சரியாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உரிய முறையில் விசாரித்து குற்றத்திற்கேற்ற சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். குற்றவாளிகளை நெருங்கி கொண்டிருப்பதாக காவல்துறை ஏஎஸ்பி அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். தன்னுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கக்கூடிய எதிர்காலம் பற்றின பல கனவுகளோடு தன் மகனை காப்பகத்தில் ஒப்படைச்சிட்டு வந்த அந்த தந்தையின் தலையில் வருண் காணாமல் போனதாக இடியை இறக்கியிருக்கிறாங்க காப்பக நிர்வாகிகள். இதுக்கு அடுத்ததான் நடந்த தேடுதல் வேட்டையின் முடிவில் தான் காப்பக நிர்வாகிகளே வருணுக்கு யமனாக மாறி போன கொடுமை வெளியே கசிஞ்ச அடுத்த நொடியே காப்பக நிர்வாகிகள் தலைமறைவான நிலைமையில போலீசார் கையில் அவங்க சிக்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். காப்பக உரிமையாளர்களில் ஒருவரான கிரிராம் என்பவர் பிடிபட்டதை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையின் பொழுது வெளிவந்த தகவலின் அடிப்படையில் சார் ஆட்சியர் பொறுப்பு விஸ்வநாதன், வட்டாட்சியர் வாசுதேவன், காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் முன்னிலையில் தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த வருண்காந்தின் சடலம் தோண்டி எடுத்தனர். அப்போது வருணின் சடலம் பாலித்தீன் கவரில் சுற்றப்பட்டு சாணத்தை நிரப்பி சாக்குப்பையில் மூட்டை கட்டி புதைக்கப்பட்டிருந்தது. மேலும் சம்பவ இடத்தை சுற்றி தடுப்பு கம்பிகளை அமைத்த போலீசார் யாரையும் உள்ளே அனுமதிக்காததால் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் வருணின் சடலத்தை சம்பவ இடத்திலேயே உடற்கூராய்வு செய்து உறவினர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். கவிதா வரலீங்க. இப்போ கைதா இருக்கார் இல்லைங்க, சபரி கிரி தான் வந்து கூடவே இருந்துட்டுங்க, எங்கள் கூடவே வந்து எல்லாம் தேடுறது. அப்போ எங்களை வந்து மடைமாற்றம் செஞ்சுட்டு இருந்தாருங்க. எப்படின்னா ஒவ்வொரு பக்கம் ஃபோன் வரும், உங்கள் குழந்தைய நான் அங்கே பார்த்தேன், உங்கள் குழந்தைய நான் இங்கே பார்த்தேன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கெல்லாம் அங்கே பழனியை பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னாங்க. பழனி போய் எல்லாம் சுற்றணுமுங்க, வால்பாறையில் பார்த்தோன்னு சொன்னாங்க. மொத்தத்தில் இது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் சம்மந்தப்பட்ட எல்லாருமே தொலாவிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற நம்பிக்கையில் தான். ஏன்னா ஸ்கூல் மேலே நம்பிக்கை இல்லாமையோ நான் குழந்தைகள் கொண்டு வந்து விட முடியாதுங்க. 23 வருஷம் கடுமையாக அவர் பார்த்தவருக்கு இந்த 3 மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழியை கொடுத்துருப்பாங்கன்னு நாங்கள் கனவுலையும் கூட நினைக்கல. நாங்கள் அவங்கள முழுசாக நம்பினதுக்கான ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ கைதாக இருக்கிறவர் எங்கள் கூடவே வந்து எங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துட்டு எங்களுக்கான தேடுதலை அவரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாருங்க. கடைசியில் பார்த்தா அவர் எங்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருந்திருக்காருங்க. முட்டாளாக்கினதும் இல்லாமல் எங்கள் குழந்தைய கொண்டு இந்த அளவுக்கு எங்களை சிரமப்படுத்தியிருக்காரு.
சொல்லியிருக்காருங்க. இன்றைக்கி வந்து நடுப்புலிங்கிற கிராமத்தில் அவங்களோட சொந்த தோட்டத்தில் வந்து புதைச்சிக்கிற மாதிரி தகவல் வந்ததுங்க. இப்போல்லாம் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து இப்போ பார்க்குற போது அது உண்மைங்கிறது நிறுவனம் ஆகிடுச்சுங்க. திரும்பி இப்போ எங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்கள் குழந்தைகளை ஹேண்ட் ஓவர் பண்ணுறான்னு இருக்காங்க. எங்கள் சொந்த ஊரான கரவலிமாதூர் கிராமத்தில் எங்கள் குழந்தைய கொண்டு போய் நாங்கள் அடக்கம் பண்ணுறோம். இதில் இன்னொரு வாயில் என்னென்னா, இந்த 25 குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு எங்கள் குழந்தை வந்து தன்னோட உயிரை விட்டுருக்குன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். இவ்வளோ ஒரு மனவளர்ச்சி கொண்டிருக்க குழந்தையை எப்படி பார்த்துக்கணும் கூட தெரியாமல் இந்த அளவுக்கு வந்து கடுமையான முறைகளுக்கு நிறுவனம் இருக்காங்க. இதுக்கு நான் வணக்கத்துக்குரிய ஐயா ஸ்டாலின் ஐயாக்கு நான் கேட்டுக்கிறது, இன்னும் இருக்கிறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை நடக்காமல் பார்த்துக்கணும்னு உங்களோட தாழ்மையோட உங்கள வாயிலாக நான் கேட்குறேன். இதையடுத்து காப்பக பணியாளர் ரங்கநாயகி, பாதுகாவலர் ரித்தீஷ், ஷாஜியின் தந்தை செந்தில் பாபு, சதீஷ், ஷீலா ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் தலைமறைவான காப்பக உரிமையாளர் கவிதா உள்ளிட்ட 5 பேரும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் தடுக்கும் விதமாக விமான நிலையம், துறைமுகங்களுக்கு மாவட்ட காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமையன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருந்த காப்பக உரிமையாளர்களான கவிதா, லக்ஷ்மணன், ஸ்ருதி, ஸ்ரேயா, ஷாஜி ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை பொள்ளாச்சி JM 2வது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இன்னைக்கு மனநல காப்பகங்கள், தொண்டு நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள் இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு உதவுறதெல்லாம் மறந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியாகவே மாறிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த காப்பகங்களும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களும் நமக்கு நல்லா உணர்த்திட்டு இருக்கு. அதனால தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காப்பகங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாதம் தோறும் ஆய்வுகள் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்படிங்கிறதோட போலியாக தகுதியே இல்லாத நபர்கள் நடத்தி வரக்கூடிய காப்பகங்கள் மேலே தக்க நடவடிக்கைகள் எடுத்து வருண் மாதிரியான ஆட்களின் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.